ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூஸ் பண்ணாத பொருள் மட்டும் தான் வெயிட்டாக இருக்குது. எப்படி தான் தூக்கி மேலே வைக்க போகிறோன்னு எனக்கே தெரில. எப்படி தான் ரெடி பண்ணியாச்சு. எடுக்காத தள்ளிப்போ. கத்திரிக்கோள் எடுத்தா அம்மாக்கு, கத்திரிக்கோள் எடுத்தா. இப்போ வந்து எடு தம்பி. இந்த மாதிரி ஒரு நம்ம இந்த துணிக்கெலாம் உள்ளே வச்சு கொடுப்பாங்களா அட்டை, அந்த அட்டைலாம் எடுத்து வச்சுக்கோங்க வாடகை வீட்டில் இருக்கவங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் தள்ள, எங்கே பாருங்களேன் பாப்பா தள்ளு. நம்ம வந்து அட்டை பாக்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது இதில் ஒரு கேப் இருக்கும் எப்போவுமே. அந்த கேப் வழியாக தூசியெல்லாம் போய் பொருளெல்லாம் வீணாயிரும். என்ன பண்ணணும்னா அந்த அட்டை பாக்ஸ் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இப்படி வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த கேப் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் செலடாப் எங்கம்மா? இந்த பாருங்கள் இந்த மாதிரி செலடாப் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரு 3-4 டைம். கத்திரிக்கோள் எடுத்துக்கோ தம்பி. இரு வரேன். பாப்பா தள்ளு. அவ்வளோதான், தெரியுதா? இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோன்னா தள்ளிக்காம இன்னுமே நிறையா இருக்குது. எப்படி தான் நான் ஒத்தாளாக இருந்து சரி பண்ண எதாவது ரெடி பண்ண போகிறேன்னு தெரில. இது தூக்கி எப்படி தான் மேலே வைக்க போகிறேன்னு தெரில. எங்கேயாட்ட கட்டில் கடியில் தள்ளி விட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் மேலே வைக்க போகிறேன். அப்புறம் போச்சு. ஸோ ஏண்டா வீடியோவை தள்ளி விட்டா மக்களே. சேருமா சேரு. அப்புறம் குறுக்க ஒரு இது போட்டுடணும். போட்டுட்டோன்னா அவ்வளோதான். அடுத்து என்ன சொன்னேன் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெட்டியில் என்னெல்லாம் வச்சுருக்கேங்கிறத வந்து நான் வந்து எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மேலே ஒட்ட போகிறதில்ல, ஏன்னா பாக்ஸ் வச்சுட்டு மேலே வைக்கும்போது நம்ம எழுதுனது மேலே போயிடும். என்ன பண்ணுறோன்னா இப்படி அட்டைப்பெட்டி திருப்பி இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி சைடில் வந்து கம்மு போட்டு ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டிட்டோம்னா நமக்கு எது எது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். கம்மு தான் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் இருக்கு. கஷ்டம்தான். கம் போட்டு ஒட்டியாச்சு. இருந்தாலும் வந்து கம்மு வந்து காலியாச்சு. என்ன பண்ணுறோன்னா மேலே ஒரு சைடாக போட்டுக்கிறோம். அவ்வளோதான். பாருங்களேன் என்னோட ஐடியாவை. என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. வீணா எல்லா பாக்ஸையும் போட்டு ஓப்பன் பண்ண வேண்டியல. இந்த ஐடியா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வீடு காலி பண்ண வரும்போது வரல. இப்போ ரீசெண்டாக தான் யோசித்தேன், ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது. எல்லா அட்டைப்பெட்டியும் ஓப்பன் பண்ணி போட்டுறோம். அப்புறம் வந்து தூசியெல்லாம் போயிடுது. இப்படி நல்லா பேக் பண்ணிட்டோம்னா தேவையில்லாதது அப்படியே இருக்கும்ல. அதனால தான் ஒரு அட்டை பாக்ஸ் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யாராவது தூக்கி தந்தால் வச்சிடலாம், ஆனால் தூக்கி தர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால சொக்கிலே இருக்கட்டும். சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட்டாக வரும், பார்த்துக்கிடுங்க.